100% கான்ஃபிடென்ட்டாக அடிச்சிருவான்னு சொன்னான். அடிச்சிட்டான். என்ன ஆச்சுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். என்னது கபிலனா சீரீஸில் 4:40 மதியம் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே கேரம் போர்டு என்ட்ரி போட்டு ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். எப்பவும் போல் ரெட் அடிக்கிறது தான் 2 டீமுக்குள்ளே பெரிய போட்டி. கடைசி வரைக்கும் செம சீனாக போச்சு. ஆனால் ஃபைனலாக ரிஷோக் தான் அடிச்சிட்டான். நானும் வெஜிடபிள் 6 மந்த்தாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ அருண் ஜிம் ஜாயின் பண்ணதுனால வெஜிடபிள் சாப்பிட வரோம். இப்போ ஜெகனும் சேர்ந்து சாப்பிட்றான். இன்னும் சில பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக குரூப் பெருசாகுது. ஈவினிங் ஆஃபீஸ் பிரேக்கில் வெளியே டீ குடிக்க போகலான்னு நினச்சோம். ஆனால் வெளியே பார்த்தா செம்ம மழை. அதனால் அந்த பிளான் கேன்சல். மழைனால ரோட் ஃபுல் டிராஃபிக்கு. சில இடத்துல தண்ணி நின்று ஃப்ளட் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக வழி விட்டாங்க. அந்த நேரத்தில் தான் நமக்கு எவ்வளோ அவசரம் இருந்தாலும் யாருக்கும் அதை விட முக்கியமான போராட்டம் நடந்துகிட்டு இருக்குன்னு தோணுச்சு. அப்படியே ஜிம் போனேன். உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு பாடி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இல்லை. 3 டேஸாக ஃபீவர்னால கொஞ்சம் டயர்ட்னஸாக இருந்துச்சு. ஹெவி ஒர்க் அவுட் பண்ண முடியும், ஆனால் பாடியை என்ன சொல்லுதோ அதையும் கேட்கணும். அதனால் ஈகோ ஒர்க் அவுட் பண்ணாமல் பாடிக்கு தேவையான ரெஸ்ட் கொடுத்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு பைசப்ஸ் மட்டும் முடிச்சிட்டேன். ஜிம் வந்து பைசப்ஸ் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக மெயின்டைன் பண்ணேன். எல்லா நாளும் 100% கொடுக்க முடியாது, ஆனால் 50% தான் இருந்தாலும் வந்து முடிச்சுட்டு போகிறது தான் கன்சிஸ்டன்சி. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் ஹாப்பியாக இருங்க. பை பை.